தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் த மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் ஆண்ட்ரூ பெனட் அப்படிங்கிற தமிழ் டப்புடு பிரெஞ்சு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த டிடெக்டிவ் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் தொடர்ச்சியாக பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அவங்களுடைய கண்களை வில்லன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேகரித்து வைக்கிறாங்க. இந்த வில்லன் குரூப் ஏன் இவங்களை கொலை பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்களை ஏன் சேகரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தனியாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதே ஊரில் நம்ம கதாநாயகன் ஆண்ட்ரூ பெனட் இருக்காரு. இவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டோர் வழியாக இவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகலாம். இந்த சூப்பர் பவரை வச்சு ஹீரோ என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனி கேள்வி போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அதே ஊரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவர் பேர் ஆப்ஸ். இவருடைய மனைவி வந்து பிரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இவருக்கு பர்சனலாக அந்த வில்லன் குரூப்பால் ட்ராஜடி நடந்திருக்கும். இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோவும் சேர்ந்து அந்த வில்லன் குரூப்பை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே என்னன்னா, அந்த ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிச்சது அந்த மேஜிக்கல் டோரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பும் சுவாரஸ்யமும் கொண்டு போயிருந்தாங்க. அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் கொலை செய்கிறாங்க, கொலை செய்ததுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவங்களுடைய கண்களை ஏன் சேகரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த சீன்ஸ், அந்த ட்ராமாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. அதுவுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் ரொம்ப சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பரபரப்பும் இல்லை, சுவாரஸ்யமும் இல்லை, ரொம்ப அப்படியே ஆர்டினரியாக கொண்டு போயிருந்தாங்க. அதை கொஞ்சம் பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்திருக்கும். அதே போல் இந்த படத்தை முடிச்ச விதமும் வந்து பார்த்தீங்கன்னா டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டான ஒரு படமாக முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். பட் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான ஒரு சில காட்சிகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸாகவே இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஸ்டோரி வைஸ் இன்னும் கூட ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.